ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் வர்ற என்னுடைய வரலாறு, அதோட 2வது பகுதி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்னா, அதாவது குழந்தைய 2 பேருமே ஆண் குழந்தை பெண் குழந்தை மாற்றிக்கிறதுக்கு முடிவு பண்ணி லெட்டர்லாம் எழுதி ரெடியாக வச்சுருக்காங்க. அதில் எங்கள் அப்பா சைன் பண்ணாரா, என்ன நடந்துச்சு அப்படின்றதோட நான் முடிச்சிருந்தேன். இன்னைக்கு அதை நம்ம நடந்தது என்னன்றது மாதிரி அதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பகுதி 2 பார்க்கலாம். இப்போ எங்கள் அப்பா ஊரில் இருந்து வந்தாச்சு. அதாவது வெளியூர் வேலைக்கு போயிருந்தாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே எங்கள் அம்மா இந்த மாதிரி குழந்தைய மாற்றிக்கிறதுக்குன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. 2 பேருமே சம்மதிச்சு லெட்டரெல்லாம் எழுதியிருக்கு, சைனுக்கு மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. அதை எங்கள் அப்பாட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு படார்னு கோபம், இப்படி ஒரு கோபம் வந்துருச்சு பார்த்துக்கணும். அவருக்கு அந்த வார்த்தையை சொன்ன உடனே, அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற ஆண் குழந்தைய நம்ம வாங்கிக்கிடுவோம், நம்மகிட்ட இருக்கிற பெண் குழந்தைய அங்கே கொடுத்துருவோம். நமக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்குது, இது 3வது பொண்ணு, நம்ம மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்ல எங்கள் அப்பாவுக்கு கோவம் அதிகமாகிடுச்சு. அதிகமான ஹாஸ்பிட்டல்னு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர சண்டை. அங்கே கிடக்கிறதுலாம் எடுத்து உடைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நீ எப்படி முடிவெடுக்கலாம், என்ன கேட்காம இந்த மாதிரி முடிவு நீ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டார். முடியவே முடியாது. எனக்கு எத்தனை பெண் குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லை, நான் சந்தோஷமாக அதை வளர்த்துக்கிறேன், எனக்கு வேணும் அப்படின்னு. எங்கள் அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியல, ஒரே சண்டை. அவங்களும் கொடுத்தாகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சாய்ஸ், 2 பெண் குழந்தை இருக்கே, நம்ம இன்னொரு ஆண் குழந்தைய வாங்கிட்டோம்னா இதோட நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணி முடிச்சுக்கலான்றது எங்கள் அம்மாவோட பிளானிங். கடைசியில் பார்த்தா எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடனே கோவப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது எனக்கு தெரிகிறதுக்கு சத்தியமாக வாய்ப்பு கிடையாது. இது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேம்மா, சின்னதில்லை நீ பிறந்தப்ப. அப்பாவுக்கு ஒரே கோபம். அவர் எனக்கு எத்தனை பெண் குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருவரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஏதோ தெரியாமல் அறியாமல் செஞ்சுருக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில்ன்றது 5 பெண் குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே. அதை தான் எங்கள் அம்மா யோசனை பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா, அவர் பாசம், எத்தனை குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வளர்க்கலாம் அப்படின்றதுல அவர் மைண்டு. இப்போ 2 பேர் மேலேயுமே தவறு கிடையாது. ஏன்னா காலகட்ட சூழ்நிலை எங்கள் அம்மா யோசிச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோடையே வளர்ந்துட்டேன். சிறு வயதில் நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரவே வராது. அந்த மாதிரி தான் எனக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு 6 வயசு 7 வயசு வரும்போது தான் நமக்கு விவரங்களே தெரியும். அது வரைக்கும் நமக்குள்ள விவரம் தெரியாது. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது உங்களுடைய சின்ன வயசில் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எங்கள் வீடு எப்படி வீடுன்னு பார்த்தீங்கன்னா, புறம்போக்கு வீடு தான். புறம்போக்கில் கவர்மெண்ட் இடத்துல கட்டுவாங்க. கவர்மெண்ட் ஒரு காலகட்டத்தில் அதை இடிச்சிருவாங்க, இடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை, அல்லது அந்த இடத்துக்கு பதில் வேறு இடம், வீடோ இடமோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வீடு கட்டி அங்கே தான் நாங்கள் இருந்திருக்கோம்.
அப்படி இருக்கிற இடத்துல வந்து கரண்ட்டு கிடைக்குமா? கிடைக்காது. உங்களுக்கே தெரியும். கரண்ட்டு கிடையாது எங்கள் வீட்டில். குடிசை வீடு தான். அதில் போட்டு தான் குடிசை போட்டு தான் அங்கே இருந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லையா, உடனே எங்கள் அம்மா வந்து மண்ணெண்ணெய், அப்போ அந்த காலத்துலலாம் வந்து சீமத்தண்ணி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பழக்கம். இப்போ தான் அது ரீசெண்டாக மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா ஆயிலுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஒவ்வொரு இது. கிருஷ்ணா ஆயிலு, மண்ணெண்ணெய், சீமத்தண்ணி அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து பாட்டிலில் என்கிட்ட கையில் கொடுத்து காசையும் கொடுத்து, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம்தான், ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், போனோம் அப்படின்னா ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து கண்ணாண்ணெய் கடைன்னு ஒன்று இருக்குது. இன்னுமே இருக்குது. தல்லாகுளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த கடையை. அப்போ அந்த கடையில் போய் கண்ணாண்ணெய் கடைன்னு சொல்லுவோம். அந்த கடையில் போய் நீ மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வாமா அப்படின்னு, சீமத்தண்ணி வாங்கிட்டு வான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நானும் பாட்டிலு காசையும் வாங்கிட்டு போகிறேன். நல்லா கவனிங்க, என் வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் நடக்கணும். அவ்வளோ தூரம் தான் அந்த கடை. அப்போ என்ன பண்ணுறேன், வாங்குறேன். மண்ணெண்ணெயெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று என்னை முறைச்சி பார்க்கும். எனக்கு அது நல்ல ஞாபகம் வரும். அப்போ வந்து கரண்ட்டு கிடையாது, கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு. நாய் ஒன்று என் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த நாயை நான் பார்க்குறேன். அது விளக்குமான்னு பார்க்குறேன், விளக்க மாட்டேங்குது. என் பக்கத்துலேயே வருது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் திருப்பி அது என்கிட்டயே வருது. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, நான் இப்படி நகண்டு வந்ததுலேயே அப்படியே எய்த்தாப்புல தான் எங்கள் வீடு. அப்படியே டபக்குன்னு வீட்டுக்குள்ளே போனாலும் போயிருக்கலாம். நான் போகலையே, அங்கே தானே இருக்குது பிரச்சனையே. பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓடாமல் இப்படி நேராக போகிறத விட்டுட்டு இந்த பக்கமாக போயிட்டு தெருவுக்குள்ளே போனால் கொஞ்சம் தூரம் ஒரு 10 வீடு தள்ளி ஒரு சின்ன சந்து வரும். சின்ன சந்து வந்து அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பினோம்னா அந்த கண்ணாண்ணெய் கடை வரும். அதுக்கப்புறம் சுற்றினோம்னா எங்கள் வீடு வரும். அப்படி போகும். இப்படி ரவுண்ட் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 தடவை நாய் அந்த வரட்டுது. கரண்ட் வேற இல்லை. ஒரே பயம். இப்போ நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன். அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரே பயத்தில் ஓடுறேன். பார்த்துக்கணும். ஓடுனா அந்த நாயை நீ விடுற பாடு இல்லை, நானும் விடுற பாடு இல்லை. நானும் ஓடுறேன். யாரையும் போய் பெரியவங்கள்ட்ட சொல்லணும் வைக்கணும் அந்த இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நாய் விரட்டுது, நான் ஓடிட்டே. ஆனால் அதையும் தாண்டி போக மாட்டேன். திருப்பி ரிட்டர்ன் வர்றேன், திருப்பி சுற்றுறேன். இப்படி ஒரு 4 சுற்றிட்டேன். சுற்றிட்டு அப்புறம்தான் திடீர்னு என்ன நினச்சேன்னு தெரியல, எங்கள் வீட்டில் அது வந்து தகர கதவு தான் போட்டுருப்பாங்க. அப்போ டமார்னு தடன்னு கேட்கும். லைட்டாக தொட்டாலே அந்த கதவு அப்படிதான் கேட்கும். டமார்னு கதவை தள்ளிட்டு வீட்டுக்கு ஓடுறேன். வீட்டுக்குள்ளே ஓடுனா எங்கள் அம்மா என்னை பார்க்குறாங்க. இன்னும் எப்படி ஓடியார, எங்கம்மா சீமத்தண்ணியா அப்படின்றாங்க. மண்ணெண்ணையா அப்படி யோசிக்கிறேன். மண்ணெண்ணெய் வாங்க போனதே மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிறேன். பார்த்தா மண்ணெண்ணெய் வாங்கத்தானே போனேன், பாட்டில் எங்கே அப்படின்றாங்க. மிச்ச காசு வாங்கி இந்த கையில் வச்சுருக்கேன். இப்படியே தான் வர்றேன். கடைசியில் நாய் வரட்டில் மண்ணெண்ணெய் வாங்க போனதே நான் மறந்துட்டேன். அந்த பாட்டில் எங்கிட்டு போச்சுன்னு தெரியல, கையில் இருந்த காசு எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டுட்டு வெறுமனை வீட்டில் போய் நிற்கிறேன். எங்கள் அம்மா பார்த்தா அடியோ அடி, நாய் துரத்துருச்சுமா அப்படின்னு சொல்கிறேன். நாய் துரத்துனா நீ எப்படி இதுக்கெல்லாம் கீழே போடலாம், பாட்டிலெல்லாம் கீழே போட்ட, காசை தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லி அடியோ அடி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வா அது சின்ன வயசில் எனக்கு மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்கள்ட்ட இதை வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு அக்காவுக்கு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்படியே ஒரு காலகட்டம் போது அடுத்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு என்ன ஞாபகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து வீட்டு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல்லாகுளத்தில் வந்து டீச்சர் அம்மான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் வந்து எங்கள் அம்மாச்சி வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட அக்கா வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. அங்கே கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி எங்கள் அக்கா வந்து சின்னக்கா வந்து அங்கே வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க போய் எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன மாதம், அதெல்லாம் எனக்கு ஞாபகமே சுத்தமாக.
அப்போ என்னைய வந்து திருப்பி குட்டியை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் என்னை எல்லாருமே குட்டி குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப சின்ன பிள்ளை. அந்த வயசில் எப்படி என்னை வேலைக்கு அனுப்புனாங்க, எந்த சூழ்நிலை, எனக்கு அதெல்லாம் என்ன விவரம் தெரியலை. ஆனால் மற்றதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. அவங்க வந்து கோயம்புத்தூரில் நான் வேலைக்கு போயிருக்கேன். அங்கே போனால் வேலை கூட்டுறது அதுன்னு விளக்கு மாதிரி எனக்கு மேலே இருக்கும். நான் அதை கூட்டிக்கிட்டு இருக்கேன். கூட்டுவேன், நல்லா வீடெல்லாம் சுத்தமாக பண்ணுவேன். பாவாடை பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்றி சொல்லிக்கிருப்பேன். அது இன்னும் ஃபோட்டோ கூட எங்கள் அக்காட்ட இருக்கு. எங்கள் சின்னக்காவும் நானும் நிற்கிறோம். அங்கே ஒரு அண்ணா வந்து பிரியன்னு சொல்லி ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன் தான். அவங்க ஃபேமிலி பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த அண்ணா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே 2 பேரும் வந்து நிற்கிறோம். நான் வந்து பாவாடை இப்படி சொருகமேன்னு கேட்குறேன் இடுப்பில். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கள் 2 பேரையும். அப்படியே பரட்ட மண்டையாக இருக்கும், மண்டையெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கும். பார்க்கவே கன்றாவியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். எங்கள் அக்கா அப்படியே நிற்கும். இந்த ஃபோட்டோ இன்னும் எங்கள் அக்கா வீட்டில் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக வாங்கி போட்டுருப்பாருங்க. பெரிய அக்கா வீட்டில் எடுத்து தான் பார்ப்பேன். அவங்க அனுப்ப சொல்லி நான் போடுறேன் அந்த ஃபோட்டோவை. பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போயிட்டு அங்கேயே இருந்து போயிடுச்சு. ஆனால் அக்கா எத்தனை வருஷம் போனாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து ஒரு 6 மாதம்தான் அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கடைக்கு எதுக்கோ போக சொன்னாங்க. நானும் எங்கள் அக்காவும் போனோம். போகும்போது மாங்காய் மரம் ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்போ மாங்காய் மரம் இருக்கவும் நானும் எங்கள் அக்காவும் மாங்காய் பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா மாங்காய் பிடுங்குறதுக்காண்டி உள்ளே போயிட்டோம். அந்த காம்பவுண்டு வால் இருக்கும் பாருங்க. அந்த காம்பவுண்டு வால் வந்து உள்ளே போயிட்டோம். கேட் போட்டிருக்காங்க. அந்த கேட்டுக்குள்ளே சின்ன வழி, அதுக்குள்ளே போயிட்டோம். போன உடனே மாங்காயை பறிச்சாச்சு. அந்த துரட்டியாக அது வச்சுருப்பாங்க. அதை வச்சு 2 பேரும் பறிச்சுட்டு போயிடலாம், யாருமே இல்லைன்னு சொல்லி மாங்காயை திருடுறோம். அந்த மரத்தில் இருந்து மாங்காயை திருடுறோம் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த மாங்காய் அந்த இதை வச்சு துரட்டியை வச்சு எங்கள் அக்கா இழுக்குது. அதை எடுத்துட்டோம். எடுத்துட்டு வெளியில் வரப்போனோம் பாருங்க. வரப்போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வாட்ச்மேனை ஒடி வந்துட்டார். அங்கேருந்து நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்கன்னு கத்திக்கிட்டு வர்றாரு. எங்கள் 2 பேருக்கு எப்படி இருக்கும், பயம் கடபடபடன்னு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். பயந்து போய் நிற்கிறோம். என்ன மாங்காய் பறிச்சு இல்லைங்க அக்கா, மாங்காயை காட்டு. அவர் அதை பார்த்துட்டு மாங்காய் வேணுமா, இருங்க கொஞ்ச நேரத்தில் இருந்தால் வரேன், கொஞ்ச நேரம் மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி நாங்கள் அந்த கேட்டு பக்கத்தில் நிற்கிறோம். அவர் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு கயிறு இருக்கு பாருங்க, பெரிய கயிறு, கொச்சை கயிறு மாதிரி. அது வந்து கொச்சை கயிறு கிடையாது, அது நல்லா வலுவலுன்னு இருந்தது, ஒரு வெள்ளை கயிறு. அதை வந்து நிறைய கயிறு அதை நல்லா அப்படி சுற்றி வரக்குள்ள இருந்துச்சு. அந்த கயிறை எடுத்துட்டு இப்போ நாங்கள் அவர் எடுத்துகிட்டு வராங்கன்னா அது பெரிய பில்டிங். அவர் ரூம் வாட்ச்மேனுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க, அந்த ரூமில் இருக்கும் போடுங்க. கயிறை எடுத்துட்டு மனுஷன் அங்கேருந்து வந்தாரு பாருங்க. எங்கள் 2 பேருக்கும் ஒரே பயம். அத்தடி நம்மளை அந்த கயிறில் கட்டி தூக்கிட்டு போயிடுவாரோ அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசி வச்சு அவர் வர்றதுக்குள்ளே நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் கடற்கடன்னு ஏறி வெளியில் குதிச்சு ஓடியே வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. அவர் கையில் சிக்கலை 2 பேருமே. மாங்காயும் விடலை, அவர் கையிலையும் சிக்கலை. கேட்டு அவர் கூட்டிகிட்டு தான் உள்ளே போனார். அப்போல்லாம் வந்து கம்பி கேட்டது, அந்த கம்பி கேட்ட வழியே தாவி மேலேருந்து குதிச்சு 2 பேர் ஓடுறோம் வீட்டுக்கு. அந்த இன்சிடெண்ட், அந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. அதுலேருந்து பார்த்துக்கோங்க, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தோணும், ஆஹா இவங்க வந்து பிள்ளைய கடத்திடுவாங்க போலயே, என்ன வேணாலும் நடக்கும் இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பயத்துக்கு அந்த நிகழ்ச்சி நடந்ததுலேருந்து இருக்கு பார்த்துக்கோங்க. அப்போ எங்கள் அக்காட்ட சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்னு எங்கள் அக்காவை போட்டு தோணப்புறேன். எங்கள் அக்கா வந்து ரொம்ப நாள் அங்கே இருக்கு. அந்த பிள்ளை வந்து ரொம்ப நாளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது, அதுக்கு வர வந்துட்டு மனசு இல்லை. அது ஒன்று. 2வது நமக்கு வந்து சரியாக பாதைகள் இதெல்லாம் தெரியாது. அது என்ன யோசிக்குதோ தெரியலை. எனக்கு வந்து அந்த வீட்டில் இருக்க சுத்தம் பிடிக்கல.
அப்போ என்ன பண்ணிட்டேன், வா போவோம் வா போகும் எங்கள் அக்காவுக்கு தோணுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணோம், நைட்டாக சாயந்தரமானு சரியா அவங்கள, சரி போவோம் விடு எல்லாரும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், காசு எங்கள் அக்கா வந்து அங்கங்கே சில்லற காசு கிடக்கும், அதை எடுத்து வச்சுட்டு நம்ம நைட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை, துணிமணி எடுத்தால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளானில் எதுவுமே பண்ணலை. அந்த விட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேங்க அக்கா, அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அது ஆமாம் நைட் நேரம் தான், நைட் நேரம் எல்லோரும் தூங்கட்டும் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தா நைட் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், 2 பேரும் திருத்தணும் முடிக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அதோட அது ஒரு வேலையை பார்க்குது, நான் ஒரு வேலையை பார்க்குறேன். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தல்லாகுளத்துக்கு வந்தோமா இல்லை வரலையா, என்ன விஷயம் அப்படின்றது நாளைக்கு பார்ப்போமா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.